சந்ததமவித்யாயந்தி காயந்தி வா முபாஸ்யதே மதுபதன்யாசைர்விலாசைர்விலாம் கிஞ்ச க்ரீடதி பூர்புவஸ்வரபிதா ஸ்ரீச்சந்தனஸ்யந்தினி கீர்த்திகார்த்திகராத்ரிகைரவசபா சௌபாகியசோபாகரி. புவனேஸ்வரி மந்திரத்தை பத்தி சொல்ற போது யாரு அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்கிறாளோ, யாரு ஸ்தோத்திரம் பண்றாளோ, நமஸ்கரிக்கிறாளோ, தியானம் பண்றாளோ, ஏ ஜானந்தி ஜபந்தி சந்ததம் அபித்யாயந்தி காயந்தி வா, அவளுக்கு அடையாளம் என்னன்னா அவ நாக்குல புவனேஸ்வரி உட்காருவலாம் சரஸ்வதியாய். தேஷாம் ஆஸ்யம் உபாசியதே மிருதுபதன்யாசைர் விலாசைர் கீரம் முத்தும் ரத்னமும் பவழும் போன்ற சொற்களை வாரி வாரி அரைப்பலாம் நாக்குல உட்கார்ந்து கொண்டு. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதெல்லாம் நடக்குமாம். அது மட்டுமானா கிஞ்ச கிரீடதி சூத்புவஸ்வரபிகா கீர்த்தினாள். அவளுடைய கீர்த்தி 3 லோகத்திலையும் பரவுமா. புவனேஸ்வரி உபாசிக்கிறவாளுடைய கீர்த்தி, அம்பாளுடைய மகிமை. அப்படிப்பட்ட மகிமைன்னு 46 ஸ்லோகம். பிருத்வீசரன் அம்பாளை நேர கண்டவர் புவனேஸ்வரி உபாசகால் போய் சொல்றாள். அப்படிப்பட்ட பெரிய உபாசகால் அம்பாளுடைய சன்னிதியிலே ஜட்ஜி சுவாமிகள் சாந்தமங்கலம் பெரியவாளுடைய குரு சுவாமிகளவா ஜட்ஜிமெண்ட் எழுதிண்டே இருக்கிற போது அப்படியே பேனாவையும் மசிக்கூடையும் இங்கு பாட்டிலையும் பேப்பரையும் வச்சு விட்டு துறவியா பரப்பிட்டு காஞ்சிபுரத்தில் உபனிஷத் பிரம்ம மடத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து அவசூதாளா பரப்பிட்டாள். பரப்புவாளா ஒரு ஜட்ஜி பதவியில் இருந்தவாள் அப்படி பரப்பண்ணம்னா எத்தனை மனப்பரிபாக்கம் இருந்திருக்கணும். என்ன நியாயம்னா அங்கதான் ஜட்ஜிகளத்துலதான் நியாயம் இருக்கு. சத்தியத்தை மாதிரி ஒரு காரியமும் நடக்க மாட்டாள். இன்னைக்கும் நம்ம தேசத்துக்கு பெருமை ஜட்ஜிகளாதான். ஆமா, அது எந்த லோகம் எப்படி போகணும், எது நியாயமும் சாட்சி என்ன சொல்றானோ அதைத்தான் செய்வாள். ஒரு மனிதனுக்காக ஒண்ணு செய்வதில்லை. அது மோட்சத்தை கொண்டு விட்டுடுத்தோன்னே பகவான் கொண்டு விட்டுடுத்தவாளே. அவ சாந்தமங்கலம் பெரியவாளுக்கு குரு ஜட்ஜி சுவாமிகள். அவளுடைய அதிஷ்டானம், அந்த அதிஷ்டானம் எப்படி சொப்பனத்துல தெரிஞ்சு அங்க போய் பறிச்சா அவளுடைய அதிஷ்டானம் இருக்கு. அவ பெரியவாள் அப்படி கண்டுபிடிச்சாள் சாந்தமங்கலம் பெரியவாள். அந்த இடத்துல புவனேஸ்வரி பக்கத்துல பிரதிஷ்டை. இந்த அதிஷ்டானம் எதிரக்க இந்த கோட்டி ஹோமம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஸ்தலம். அது அந்த அம்பாளையும் கல்பிச்சா போல அமைஞ்சிருக்கு. அந்த கொத்தகா போட முடியுமா, ரத்னமீர்வாள் ஒரு தான் போடுவாளோ என்னமோ. அவன் பெரியவாள் சன்னியாசிகள் அவ தப்போபலம் போடலாம் அல்லது ரத்னமீருடைய மனம் போடலாம். அவ்வளவு சுத்தமான மனசு, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருடைய மனசு இருக்கே, ரத்னமீருடைய மனசு ரொம்ப சுத்தமான மனம். அந்த ஒரு பெரிய மனத்தினால்தான் அவர் தன பெரிய காரியத்தையும் சந்தோஷமா செய்கிறார். யாராலும் இப்படி செய்ய முடியும்? அவ சொல்றா போல ஸ்ரீபுரமா தான் அமைச்சிருக்காள். அவன் இங்க உபன்யாசம் பண்ண தெரியாதவங்க வந்து உட்கார்ந்துனா கூட பண்ணலாமே. அவன் இந்த இடத்த பார்த்த உடனே உபன்யாசம் பண்ணணும்னு தோன்றுறது. அவன் கல்யாணம் வேண்டாம்னு கூட அந்த கல்யாணத்துல மேலங்களத்தை பார்த்துட்டு பண்ணிக்கிறேன்னு. அது மாதிரி பேச தெரியாதவங்களா இங்க வந்து உட்கார்ந்துட்டா பேசணும்னே அது மாதிரி அவ பண்ணி வச்சிருக்காள். நல்ல ஹிருதயம், நல்ல பரிபாக்கம், பெரியவாழ்வு ஒரு பக்தி, வாக் சுத்தி, ஒரு காரியத்தை மந்திர ஜபங்கள்லாம் பண்றாள். காலம்பரம் 9 மணி மட்டும் ராஜா போனா கூட அவர்கிட்ட பேச முடியாதுன்னு நாங்கள்லாம் கூட பாதி ஜபத்துல ஆச்சமம் பண்ணிட்டு பேசிப்படுறோம். அவன் எதையா வெய்ய போறானேன்னு பயந்துக்கிட்டு. அவ ஒருத்தருக்கும் பயப்படுறதில்லை. 9 மணி மட்டும் ஜபம், சிவதர்சனம், அப்புறம் தான் பிறகு பூஜை போஜனம். அது மாதிரியான ஒரு நிலையில இருந்து இது மாதிரி நல்ல காரியம் பண்ணிட்டு பெரியவாளுடைய அனுகிரகம் வேணும்னு சுத்தமான மனசோடு செய்கிறாள். அவன் வாஸ்தவமான க்ஷத்ரியன் இருந்தா அவருக்கு தங்க கவசம் போடுவான். பணத்துக்காக சொல்லல, தங்க கவசம் ரத்னங்கள் வச்சு அழைச்சு போடுவோன்னு இப்படி ஒரு பெரிய ரத்னம் நம்ம தேசத்துல இருக்கேன்னு. அப்படிப்பட்ட பெரிய உத்தமர் இந்த கோட்டியாகத்துக்காக இன்னைக்கு புவனேஸ்வரியினுடைய ஒரு பெரிய இதை ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் வேற இன்னொரு பெரியவாளை கொண்டு சொல்றதா வச்சிருந்தா. நான் தான் எழுதினேன், நான் சொல்றது அம்பாளுக்கு உபயோகப்படணும், அது மாதிரி நீங்க நடத்தணும். ஏன்னா அவளுடைய அனுகிரகம், சாந்தானந்தா பெரியவாளுடைய அனுகிரகம் வரணும். ஜட்ஜி சுவாமியுடைய அனுகிரகம், புவனேஸ்வரியுடைய பிரசாதம். அது பிரகதம்பா கஷேத்திரம், புதுக்கோட்டை. சதாசிவ பிரம்மேந்திரால் நடமாடின கால், அவ காலடிப்பட்ட இடம் அது. வாமனசிய உபபுஜ்யத்தேன்னார் விஸ்வாமித்திரர். எனத்துக்கு சித்தாசிரமத்துல போய் யாகம் பண்ணிட்டு மன்னார் ரீர்னார். வாமனமூர்த்தி நடமாடின மண் அது, அந்த மண்ணில் உட்காரணும்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், யாகம் பண்றேன்னாரு. அது மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரால் கால்பட்ட இடம் அது புதுக்கோட்டை. அந்த இடத்துல தான் நடக்குது இத்தனை பெரிய காரியம். நவனா இப்ப இந்த கோட்டி ஹோமம் இங்க பண்ணணும்னு நினைச்சா பரத்தமிழ் இங்க பண்ணிட்டு விடுவாள்னு. ராமசட்சி ஹோமம் இங்க நடந்ததை பார்த்துட்டு கோயம்புத்தூர்காரால் மின்காரெல்லாம் இங்க பண்ணா போல பண்ணோம்னா அங்க வந்து பண்ணினா இப்போ ரத்னமீர் என்ன செலவுன்னு உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதை எழுதும் போது இப்படி யாராவது சொல்லுவாளா? அப்படி ரத்னமீர்வாள் சொல்லுவாள். அவன் குறைச்சு போடுங்க, கூட போடுவோம், அப்படிலாம் சொல்றது இல்லைவா? எது கிரமமோ அதை போடுங்கன்னு சொல்லுவாள்.
அது கொஞ்சம் பண்ணா போல வாழலாம் வந்து பார்த்தாள். பார்த்துட்டு அவள் நிற்காரெல்லாம் சேர்ந்து இப்போ அங்க நடந்து ஐயப்பன் சமாஜ தர்மத்துக்காக கட்டடம் எழுதிக்காக போய் சொன்னேன். ரொம்ப பணங்களை குச்சிட்டாள், கட்டடம் கட்டியாயிடுமுங்க. அப்போ இவங்க ரத்னவீர் பண்ணத்தை பத்தி கொண்டாடுறாங்க. இங்க நடந்ததுன்னு சொல்லி ராமகிருஷ்ண ஹோமம் தேசத்துக்கே க்ஷேமம். அதெல்லாம் தான் ஏதோ க்ஷேமத்தை கொடுத்துட்டு இருக்கு நம்ம தேசம். அதுவும் நம்ம மாகாணத்துல இந்த ஆலய தர்மம் இருக்கே, பக்தவத்சலம் புண்ணிய புருஷோட அவராதான். அவர் ரொம்ப நல்ல குடும்பம், நல்ல பரம்பரை. அவன் கபடம் இல்லாத மனுஷன். அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அவர் சுத்தமான மனமுடையவர். அவன் பரம்பரை மூக்க தெய்வத்தை நம்பின குடும்பம். அவன் இன்னைக்கு என்னமோ பதவி கிடைச்சவர் அல்ல. அவன் குடும்பமே தெய்வத்தையும் பெரியவாளையும் நம்பின குடும்பம். அதனாலதான் ஆலயங்கள்லாம் பாதுகாத்துட்டு இருக்க. அவன் ஆலயத்தை ரட்சிக்கிறதுனாலதான் நம்ம தேசத்துல குழந்தைகளுக்கு வியாதி வைக்க வராம, நம்ம ஸ்திரீகளுக்கு ஆபத்து வராம, மிருகங்களுக்கு ஆபத்து வராம ஏதோ இந்த மட்டும் இருந்துட்டு இருக்கு. இல்லவனா ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கெல்லாம் கஷ்டங்கள் வர வேண்டும். இந்த இப்போ இருக்கப்பட்ட இந்த கிரககதிகள் குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருக்கணும், அவர்கள்லாம் நன்றாக இருக்கணும். எப்படி பெரியவாள்லாம் பண்ற ஜப ஹோமங்கள், ஆலயத்தை ரட்சிக்கிற பெரியவர் இந்த பணி, இதெல்லாம் சேர்ந்துதான் ரட்சிக்கணும். அம்பாளுடைய பிரசாதம் வேணும். இந்த நவாகத்தினுடைய பெருமையை, அம்பாளுடைய பெருமையை சொல்ற போது ஏதோ ஹிருதா மித்ரத்ருஹோ வேதவிந்தகாஷ்ச இந்தாரதா நாத்விகமார்கதசுத்தா நவாயஜ்ஞேன பலம் குலேபிதே கலம். இந்த நவாக கிரமமாய் அம்பாளுடைய சரித்திரத்தை நடத்தி தேவி சரித்திரத்தை ஒருத்தர் சிரவணம் பண்ணினாலேயான ஏ துருகதா, மனம் கட்டுப்போனவர்களுக்கு பிராயஷ்சித்தமே இல்லை. மனசுல தோஷம் வந்தா அதுக்கு பிராயஷ்சித்தம் இல்லை. அவர்களுடைய மனங்கள்லாம் நன்றாக ஆயிடுமா அம்பாளுடைய சரித்திரம் காட்டா. பாபரதா நித்தியம் பாபத்தை பண்றதுன்னு சங்கல்பம் பண்ணி பண்ண பாப்பிகளுடைய பாபங்கள்லாம் போடுமா அம்பாள் சரித்திரம் காட்டாள்.